வணக்கம். பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு சராசரி மனுஷனாக இருந்தாலும் திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு செலவு வந்துடுது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஆடிதான் போயிடுவாங்க. இதில் மாத சம்பளக்காரங்களுடைய நிலைமை கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் என்னோட மாத சம்பளம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கேற்ற அளவுக்கு அவங்க தன்னுடைய செலவுகளை திட்டமிட்டு வச்சுப்பாங்க. இதில் பிஸ்னஸ் ஓனர்ஸோடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மாதம் ரொம்ப நல்லா ப்ராஃபிட் வரும். சரி, நம்ம பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு போல் அப்படின்னு அவர் தாம் தும்னு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவார். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாஸ் வரும். அதுக்கு அடுத்த மாதத்தில் வர வேண்டிய பேமெண்ட், அதாவது இந்த அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு திடீர்னு ஒரு செலவும் வந்துடுது அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய கார் ஏதோ ஒரு பெரிய செலவு வச்சிருது, ஏதோ ரிப்பேர் ஆகிடுது, இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கல, ஒரு 75,000 ரூபா 1 லட்ச ரூபா செலவு வச்சிருது. இல்லை நம்மளோட பையன் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்த ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது அவனுடைய ஃபீஸ் ஏதாவது டபுள் ஆகிடுது, இல்லை எதிர்பாராத ஒரு மருத்துவ செலவு வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் கண்டிப்பாக பணம் அப்படின்றது கையை கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதம் நம்மளுக்கு நிம்மதி இல்லாமலே போயிடும். ஸோ இந்த நிலையை தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுமே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சரி வர தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய பணம், அது எந்த பணமாக இருந்தாலும், அது ஒரு 10,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 1 லட்சம் இருக்கட்டும், இல்லை 10 லட்ச ரூபா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தை எப்படி திட்டமிட்டு நம்ம செலவிடுறது அப்படின்றது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய வழிகள் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா ஒரு 5 பவுல்ஸ் மூலிமா நம்ம இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை எப்படி எளிமையாக மேற்கொள்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தமிழில் நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பணத்தை எப்படி திட்டமிட்டு செலவிடணும், எப்படி இதை திட்டமிட்டு, இன்னும் சரியாக சொல்லணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படி திட்டமிட்டு பயன்படுத்தணும் அப்படின்றதுங்க. இந்த வடிவேல் லாங்குவேஜில் சொல்லணும்னா எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வரலைங்களா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பணம், நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய வருமானத்தை, அது எவ்வளவா இருந்தாலும் அதில் எவ்வளோ நம்ம செலவு பண்ணணும், எவ்வளவு சேமிக்கணும், எவ்வளவு அதில் முதலீடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே நம்ம திட்டமிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு அந்த செலவுகளையும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணுறது தான் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதாவது தமிழில் நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோங்க. நிறைய பேர் கேட்கலாம், எதுக்காகப்பா இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாம்? நம்ம வரக்கூடிய வருமானத்தை நம்ம செலவு பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் தான் வருது, இல்லை எனக்கு அதிகமாக ஒரு மாதம் வருது, நான் அதை எப்படியோ நான் செலவு பண்ணுறேன். இது எதுக்கு நான் ஃபினான்ஷியல் நம்ம ரொம்ப பிளான் பண்ணிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 காரணங்கள் சொல்கிறேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழறதுக்கு. நம்மளுக்கு ஏதோ ஒரு செலவு வந்துடுது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கையில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை எடுத்து ஒரு ஸ்வாப் பண்ணுவோம். இல்லைனா பக்கத்தில் யாராவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ எங்கேயாவது ஒன்று கடன் கேட்டு கடன் வாங்கிடுவோம். ஸோ இதுவே ஒரு பழக்கமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் அப்படின்றது இதுக்கு மேலே ஒரு வட்டி, ஸோ அதுக்கு மேலே அந்த வட்டி திருப்பி ஒரு குட்டி போடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம பெரிய கடன்காரனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நிலையை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கற்றுக்கணுங்க. இது முதல் காரணம். 2வது காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஸ்னஸை வளர்க்குறதுக்காக, அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக. எப்பயுமே பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த பிஸ்னஸை ப்ராப்பராக நம்ம திட்டமிட்டு செயல்பட்டால் தான், அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பணத்தை எப்படி நம்ம செலவிடுறது, நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதில் எவ்வளோ நம்ம செலவுக்கு பயன்படுத்துறது, எவ்வளவு ஃப்யூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃப்யூச்சரில் நம்ம அடுத்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை நம்மளோட பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்ம கட்டாயம் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரொம்ப எளிமையான வகையில் நம்ம இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 5 பவுல்ஸ் இருக்குங்க. இந்த 5 பவுல்ஸ் வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய பணத்தை திட்டமிட்டு செலவிடுறது, எப்படி நம்மளுடைய பணத்தை திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, சேமிக்கிறது, அதை பார்க்கலாம். என்கிட்ட ஒரு கேஷ், ஒரு 30,000 ருபீஸ் கேஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு என்னுடைய இந்த மாத லாபம் ஒரு 30,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இந்த 30,000 ரூபாவை எப்படி இந்த 5 பவுல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த நிதி மேலாண்மை அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மூலிமா இதை எப்படி நம்ம வந்து செலவிட போகிறோம். ஸோ அதை பார்க்கலாம். இதில் முதல் பவுல் இது வந்து பார்த்தீங்கன்னா நெசசரி பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லுவோம். அத்தியாவசிய தேவை அப்படின்னா எதுலாங்க? முதல்ல முக்கியமாக நம்ம வீட்டு வாடகை, உணவுக்கான செலவுகள், அதே மாதிரி ஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நெசசரி எக்ஸ்பென்சஸ் மாதம் வரக்கூடிய கட்டாயம் நம்ம செய்யக்கூடிய செலவுகள். ஸோ இது நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த பணத்திலேருந்து இந்த நெசசரி எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம 50% மேலே நம்ம செலவிடக்கூடாதுங்க. ஸோ இப்போ என்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 30,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு. இந்த 30,000 ரூபாயில் 50% அப்படின்றது 15,000 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலுக்கு நான் என்னுடைய நெசசரி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு நான் வந்து ஒரு 15,000 ரூபாய் நான் வந்து எடுத்து ஒதுக்கி வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் அதாவது நெசசரி எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம வந்து செலவிட போகிறது மொத்த வருமானத்தில் 50%. உதாரணத்துக்கு என்கிட்ட 30,000 ரூபாய் இருக்குது, அதிலிருந்து 15,000 ரூபாய் எடுத்து நான் வந்து இந்த நெசசரி எக்ஸ்பென்சஸ்க்காக நான் எடுத்து ஒதுக்கி வச்சிடுறேன். ஸோ இது முதல் பவுலுங்க. அடுத்து ரெண்டாவது பவுல் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு வந்து லாங் டேர்மில் அதாவது ஒரு நீண்ட காலம் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு 100 இன்ச் டிவி வாங்கணும், இல்லை ஒரு பெரிய ஒரு டூருக்கு போகணும். ஸோ இந்த மாதிரியான செலவுக்கும் ஒரு சில எதிர்பாராத நடக்கக்கூடிய செலவுகளுக்காகவும் நம்ம வந்து அடுத்த பவுல் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பவுலை நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. இதில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் 15% அப்படின்றத எடுத்து இந்த பவுலில் நம்ம சேமித்து வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் 30,000 ரூபாய். 30,000 ரூபாயில் 15% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய். ஸோ 4,500 ரூபாய் எடுத்து என்னுடைய லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ்க்காக, அதாவது என்னுடைய ஃபியூச்சரில் நான் பண்ண வேண்டிய என்னுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு, நான் டூருக்கு போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு டிவி வாங்குகிறேன், இல்லை ஒரு கார் வாங்குகிறேன், இல்லை ஒரு நிலம் வாங்குகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் நான் பிளான் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் செலவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டிய ரெண்டாவது பவுல் தான் இந்த லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற இந்த பவுல். ஸோ இதில் வந்து நான் 15% அதாவது 4,500 ரூபாய் நான் இதில் வந்து போடுறேங்க. ஸோ 4,500 ரூபாய் இந்த ரெண்டாவது பவுலில் போட்டாச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக, லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ்க்காக, லாங் டேர்ம் பிளானிங்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுல் தான் இந்த ரெண்டாவது பவுல். அடுத்து மூணாவது பவுல். இந்த மூணாவது பவுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒரு மாதம் எங்கேயாவது வெளியே போவோம், அதாவது என்டர்டைன்மெண்ட்காக நம்ம படத்துக்கு போவோம், இல்லை நம்ம வந்து ரிசார்ட்ஸ்க்கு போவோம், இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம வந்து இந்த மூணாவது பவுலில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து என்டர்டைன்மெண்ட்காக, அதே மாதிரி நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தக்கூடிய பவுல் தான் இந்த மூணாவது பவுல். இந்த பவுலில் நம்ம வந்து எவ்வளோ வந்து பெர்சன்டேஜ் வந்து நம்ம இதில் செலவிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொத்த வருமானத்திலிருந்து 10%க்கு மேலே போகக்கூடாதுங்க. ஸோ இதில் 30,000 ரூபாயில் 10% அப்படின்றது 3,000 ரூபாய். ஸோ இதில் இந்த 3,000 ரூபாய் நம்ம வந்து போட்டாச்சு மூணாவது பவுல். ஸோ இந்த பவுல் நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு செலவுகளுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுல் இந்த மூணாவது பவுல். அடுத்து இந்த நாலாவது பவுல் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலுங்க. இந்த பவுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ். எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான செலவுகளுக்கு தான் இந்த நாலாவது பவுல். ஸோ இந்த பவுலில் வந்து நம்ம வந்து போடக்கூடிய பணத்தை எதுக்கு செலவு பண்ணலாம்னா, நம்ம புத்தகம் வாங்குறதுக்கு முக்கியமாக செலவு பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் ஏதாவது கோர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அதுக்கு பயன்படுத்தலாம், இல்லை நம்ம டேரெக்டாக ஏதாவது போயிட்டு நம்ம புது ஒரு கோர்ஸ், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கற்றுக்குறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் பற்றி ஏதாவது கற்றுக்குறோம். எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, புதுசாக படிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிய பவுலில் இதுதான் இந்த பவுல். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கான பவுல். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. அகெயின் 10%ன்றது 3,000 ரூபாய்.
ஸோ நாலாவது பவுல் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பவுல். சரிங்க, அடுத்து ஐந்தாவது பவுல், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னென்னா நம்ம காலம் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பணம் நம்மளுக்காக திரும்பவும் சம்பாதிச்சு பணத்தை கொடுக்கணும். சரிங்களா, நம்ம செலவு பண்ணுறோம், நம்ம உழைக்கிறோம், அந்த பணத்தை வர வச்சு செலவு பண்ணுறோம் அப்படின்றது போக நம்ம இன்னைக்கு வருமானம் ஈட்டுறோம் இல்லைங்களா, அந்த வருமானம் நாளைக்கு நம்மளுக்கான தேவைகளுக்கான பணத்தை நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய ஃபினான்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்குங்க. எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, அதே மாதிரி இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பர்சன்டேஜ், இதுக்காக நம்ம வந்து மற்ற கவர்மெண்ட் பாண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக நம்ம ஒதுக்கக்கூடிய பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த வருமானத்திலிருந்து 15%. ஸோ 15% அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய். அதாவது நான் 30,000 ரூபாய் சொல்லியிருந்தேன், அதில் 15% அப்படின்றது 4500 ரூபாய். ஸோ 4500 ரூபாய் இந்த கடைசி பவுலான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற இந்த பவுலில் நான் போட்டுடுறேங்க. ஸோ நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ப்ராப்பராக இந்த வகையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நாளைக்கு நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நம்மளுக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சு, இல்லை மற்றவங்களை வந்து மற்றவங்களுடைய பணத்தை நம்ம எதிர்பார்த்து நிற்கணும், பசங்க நம்மளை காப்பாற்றுவாங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டு நம்ம நிம்மதியாக நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு இந்த பவுல் சிஸ்டம் அப்படின்றது உபயோகரமாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த மாதிரி பிசினஸ் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், நான் ஒரு பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம்.